ஒரு பக்க கதையில சந்தேகம் நல்லது, சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் நல்லதுன்னு சொல்றாங்க. சரியா? ஒரு ஊர்ல ஒரு ஆடு இருக்கு, அம்மா ஆடு. அது நல்லா 5 குட்டியை போட்டுருக்கு. 5 குட்டிய போட்டிருக்கும் போது அத ஆட்டு பட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பட்டியில அந்த குட்டியெல்லாம் விட்டுட்டு, குழந்தைங்களா வெளியில வந்துடாதீங்க, நான் இல்லாம வெளியில வந்துடாதீங்க, வந்துட்டீங்கன்னா இந்த பக்கம் சுத்தி காடு, அதனால ஓநாயெல்லாம் நிறைய அலையுது, வந்து புடிச்சிட்டு போயிடும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வீட்டுக்குள்ள இருக்க சொல்லுது. இருக்க சொன்னதும் இருக்க சொல்லிட்டு ஆடு மேயறதுக்கு போயிடுது. இந்த ஆடு வெளியில போறத ஒரு ஓநாய் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஓநாய் பார்த்துக்கிட்டு இருந்து, ஆஹா இன்னைக்கு நமக்கு செம வேட்டடா, 5 குட்டி இருக்கு, 5த்தையா நல்லா கடிச்சு சாப்பிட்டோம்னா இன்னைக்கு வயிறு ஃபுல்லாயிடும். வீடு நம்ம போய் என்ன செய்யலாம், நல்லா தூங்கிடலாம். ஃபுல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம்னா தூக்கம் வரும், தெரியுமா? அதனால இன்னைக்கு நல்லா ஒரு வேட்டையாடிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா போய் தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கதவை தட்டுது. எப்படி தட்டுதுன்னா, அவங்க அம்மா குரல்லையே பேசுது. அவங்க அம்மா குரல்லையே, குழந்தைங்களா நான் வந்துட்டேன், கதவை திறங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா ஒரு குட்டி என்ன செய்யுது, போய் கதவை திறக்க போகுது. ஆனா இன்னொரு குட்டி, கதவை திறக்காதடி, இது நம்ம அம்மா குரல் மாதிரியே இல்லை, நம்ம அம்மா குரல் மாதிரியே அப்படின்னு ஒரு குட்டி சொல்லுது. இன்னொரு குட்டி சொல்லுது, அம்மா எப்போதுமே மேயறதுக்கு போனா சாயந்தரம் தான் வருவாங்க, ஆனா போன அரை மணி நேரத்துக்குலாம் திரும்பி வந்து கதவு தட்டுறாங்கன்னா வேற யாரோ ஓநாயாவா இருக்கலாம், இல்ல நரியா இருக்கலாம், அதனால கதவு திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. குசுன்னு பேசிக்கிட்டதும் அதுக்கப்புறம் இல்லம்மா, அதை ஓநாய் காதில் வாங்கிட்டு, இல்லை குழந்தைங்களா நான் உங்க அம்மா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க அம்மா குரல்லையே பேசுனதும் ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்குல்ல, அது என்ன செய்யுது, ஒரு ஓட்டை வழியா, அதுல உள்ள ஒரு ஓட்டை வழியா எட்டி பார்த்தா ஓநாய் நிக்குது. ஓநாயே உடனே என்ன சொல்லுது, எல்லா குட்டிங்களையும் சேர்ந்துட்டு, குரல் வேணா எங்க அம்மா மாதிரி இருக்கலாம், குரல் வேணா நாங்க ஓட்டை வழியா பார்த்தோம், அங்க நிக்கிறது யாரு, நீதான் நிக்கிறேன்னு எனக்கு தெரியும், எங்க அம்மா இன்னும் வரல, அதனால நாங்க கதவை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் ஓநாய் ஏமாந்து போய் காட்டுக்கு ஓடிடுது. இதுதான் சந்தேகம் சில இடத்துல சந்தேகப்படணும்.